ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூம் மீட்டிங்கில் 108 திவ்யதேச வைபவங்களில் இன்றைக்கி 90வது திவ்யதேசமாக திரு நின்ற ஊர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திண்ணனூர் அப்படின்னு மருவி அழைக்கக்கூடியதாக ஒரு மிக அழகான சென்னைக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய சென்னை அரக்கோணம் திருவள்ளூர் செல்லும் பாதையில் இருக்கக்கூடியதாக இந்த திரு நின்ற ஊர் என்ற அழகிய திவ்யதேசம் இருக்குது. அந்த திவ்யதேசத்துக்கு திருநின்ற ஊர்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. பெருமாள் மிக அழகாக இருக்கக்கூடியவன், வாத்சல்யமுடையவன், பக்தர்களுக்காக தன்னையே தமர்க்க நல்கும் என்று சொல்லக்கூடியவன், பக்தவத்சல பெருமாளாக, பக்தராவி பெருமாளாக கிழக்கு நோக்கிய நின்ற திருக்கோலத்திலே காட்சியளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். தாயார் சுதாவல்லி தாயார், என்னை பெற்ற தாயார் என்று எல்லோரும் அன்புடனே அழைக்கக்கூடிய தாயார். வருண புஷ்கரணி, விருத்த க்ஷீர புஷ்கரணி, பழைய பாலாறு, பழைய பாலாறு, விமானம் உத்பல விமானம், ஸ்ரீநிவாச விமானம், பிரத்யக்ஷம் வருணனுக்கும் சமுத்திரராஜனுக்கும் மற்ற அடியவர்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் பிரத்யக்ஷம். மங்களாசாசனம் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதொரு திவ்யதேசம். பாஞ்சராத்திர ஆகமத்திலே வரக்கூடியதாக இந்த திவ்யதேசம் அமைந்திருக்கிறது. எத்தனையோ வேதங்கள் எம்பெருமானுடைய புகழை பாடி நின்றாலுமே எம்பெருமானுடைய திருவுள்ளம் நாடி நின்றது ஆழ்வார்கள் அருளி செய்த மங்களாசாசனம் செய்த திவ்யதேசங்களிலே அதிகம் அப்படிங்கிறது இங்கே தெள்ளத் தெளிவாக காணப்படுகிறது. அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இந்த உதாரணத்தில் கொடுக்குறேன். இந்த ஊர் தான் உகந்த ஊர் எல்லாம் தன் தாழ் பாடி அப்படின்னு தான் உகந்த ஊர் எல்லாமே தன் தாழ் பாடக்கூடியதாக திருமங்கையாழ்வாருடைய வாக்கு இனிமையிலே வந்த ஒரு அழகானது ஒரு வசனம். ஆங்காங்கே சென்று அந்தந்த ஊர்களை பெருமாளை பாடுவதற்காகவே திருமங்கை மன்னன் திருமங்கையாழ்வார் அவதாரம் எடுத்திருக்காருன்னே சொல்லணும். ஏன்னா திருமங்கையாழ்வாருடைய பாட்டை கேட்கணும், பாசுரத்தை கேட்கணும் அப்படின்னு பெருமாள் மட்டுமில்லை தாயாரும் கூட கேட்டுட்டே இருக்கலாம். திரு நின்ற ஊர் அப்படின்னு மற்ற எல்லாத்துக்குமே திருன்னு பேர் உண்டு. நிறைய ஊரை நாம் பார்த்துருப்போம். திரு அட்டையபுரம் அப்படின்ற பேர் இருக்குது. திருங்கிறது நிறைய ஊர்களுக்கு பேர் ஒரு அடைமொழியாக வரக்கூடியது. ஆனால் திரு குறுங்குடி அப்படின்னு. ஆனால் இந்த ஊர் திரு நின்ற ஊர், வெறும் அந்த திரு எடுத்துட்டாலும் அதுக்கு விஷயமே இல்லை. நின்ற ஊர்னா யார் நின்ற ஊர்னா திரு நின்ற ஊர், ஸ்ரீ மகாலட்சுமி நின்ற ஊர் அப்படின்னா அப்படியே நின்று பகவான் ஒரு பகவானுடைய அழகை ரசிச்சிட்டு இருந்தாலாம் தாயார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குழந்தை பகவானை பாடுறானே, மங்களாசாசனம் பண்ணுறானேன்னு அதை ரசித்து நின்றுண்டே இருந்தாளாம். நின்ற ஊர் நித்திலத்தை கண்டது நான் கண்ட கடன்மல்லை தலசயனத்தை அப்படின்னு மங்களாசாசனம் செஞ்சதாக குறிப்பிடுகிறார். ஆழ்வார் 2 பாசுரம் தான் பாடிருக்கார். முதல்ல ஒரு பாசுரம் தான் பாடினார். இந்த பாசுரத்தை பாடிட்டு கிளம்பிட்டாராம் ஆழ்வார். கிளம்பின உடனே தாயாருக்கு ரொம்ப கோபமாக பெருமாளை பார்த்து கேட்கலானாம், என்ன சுவாமி இது, உன்னுடைய சிஷ்யன் ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு கிளம்பிட்டான், இது நியாயமா அப்படின்னு. பெருமாளுக்கு எங்கே இருந்தாலும் தாயார் சொன்னால் அது சொல்லுதானே. உடனே பெருமாளை கிளம்பிடுறார். இவர் அதுக்குள்ளே வாயு வேகம் மனோவேகமாக எங்கெங்கேயோ போயின்னு இருக்கார். பின்னாடியே பெருமாள் துரச்சுட்டே போகிறாராம். இந்த துரச்சுட்டே போகச்சே அவர் ரொம்ப தூரம் போயிடுறார். எது வரைக்கும் போயிடுறார்? திருக்கண்ணமங்கை வரைக்கும் போயிடுறார். திருக்கண்ணமங்கை போய் பின்னாடி பெருமாள் தோளை தட்டி கேட்குறாரா, என்ன சுவாமி இங்கே வந்துட்டீர் அப்படின்னு. ஏன் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாராம். அப்போ தான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா திருக்கண்ணமங்கையிலும் பெருமாள் பக்தவத்சல பெருமாள் தான்.
இங்கேயும் பக்தவத்சல பெருமாள் தான். உடனே இங்கேயும் அங்கேயும் திரும்பி பார்த்துட்டு சொல்கிறாராம், நின்ற ஊர் நின்ற நித்திலத்து ஒத்தினை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே அப்படின்னு பாசுரத்தை பாடுறாராம். இன்னொரு பெரிய திருமொழியில் 7ஆம் திருமொழியில் இருக்கக்கூடிய 10வது திருமொழியில் 7ஆம் பதகத்தில் 5வது பாசுரமாக வருகிறது. அந்த மாதிரி பகவான் நினச்சிட்டா மட்டுமில்லை, தாயாரும் நின்ற ஊர். அதனால தான் இதற்கு திரு நின்ற ஊர் அப்படின்னு பேர் வந்துதான். இதில் நம்ம நிறைய இவருடைய அன்னங்கராச்சாரியருடைய உபன்யாசங்களில் விளக்கங்களில், அது மட்டும் இல்லை ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளையினுடைய விளக்கங்களில் நிறைய டீட்டெயிலிங்லாம் அவள் நிறைய சொல்லுவாள். இந்த திரு அப்படிங்கிறதுக்கு விளக்கங்கள் நிறைய சொல்லலாம். ஏன்னா 40-50 பாசுரம் பாடுற ஒவ்வொரு இடத்துலையும் 4-5 பாசுரமாவது மினிமம் பாடுறார். நம்மளை இன்னொரு பாசுரமாவது பாடமாட்டாரா அப்படின்னு ஏங்கி நின்ற ஊராம். அதாவது அப்படின்னா என்ன அதனுடைய தாற்பயம்னா, பகவான் மட்டுமல்ல, தாயாரும் பக்தனுக்காக, பக்தர்களுக்காக, சிஷ்யர்களுக்காக ஏங்குவது, காத்திருப்பது, அவர்களுடைய அருளை பெறுவதற்கு, அருளை பொழிவதற்காக காத்திருப்பது அப்படிங்கிறது பெருமாள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது சொல்ல வந்ததாக சொல்கிறாராம். இந்த பெருமாளுக்கு திருவல்லிக்கேணி போகிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து மங்களாசாசனம் பண்ணிட்டாராம். இது அன்னங்கராச்சாரியருடைய ஒரு இது. ஏன்னா அவர் திருநீர்மலை போய், திருக்கடல் மலை போய், அதுக்கப்புறமா திருவல்லிக்கேணி போனார் அப்படின்னு அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குற. ஏன் இந்த விளக்கம் அப்படிங்கிறது, ஆழ்வாருடைய பாசுரங்களை எடுத்து அந்த பாசுரங்களில் விளக்கிற போது இவர் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறமா தான் அங்கெல்லாம் போயிருக்கார் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். பத்தராவி பெருவாள் அப்படின்னா ஆழ்வாரை தொடர்ந்து திருக்கடல் மலை அடைந்து ஆழ்வாருக்கும் காட்சியளித்தார். அதாவது ஆழ்வாருக்கும் காட்சியளித்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உண்மை சேர்த்து சொல்கிறார். அப்படின்னா பெருமாள் யார் யாரெல்லாம் இருக்காரோ அதுக்காகத்தான் இங்கே வருணனுக்கும் மலையரசனுக்கும், அதாவது சமுத்திரராஜனுக்கும் காட்சி அளித்ததாக. ஏன்னா அந்த காலத்தில் சமுத்திரம் எப்படி இருந்தது, எங்கே இருந்ததுன்னு தெரியாது, கடல் மல்லை வலையில் இருந்ததுதான். அது வரைக்கும் பெருமாள் போனாராம் இந்த பெருமாள் பக்தவத்சலன். ஆழ்வார் பின்னாடியே, அவ்வளவு உரி பாடக்கூடிய ஆழ்வார் திருமங்கை மன்னன், அதனால் அவர் பின்னாடியே போனாராம். அந்த இடத்துல பெருமாள் காட்சி கொடுத்துருக்காராம். யார்? சமுத்திரராஜனுக்கு. அப்படிங்கிறதுனால இந்த ஊர் பெருமாள் சமுத்திரராஜனுக்கும் காட்சி கொடுத்தவர் அப்படின்னு சொல்கிறார். இதில் தியான ஸ்லோகம் இருக்குது. இந்த தியான ஸ்லோகில் திஷ்டத் புரியாம் ஜலதி தனயா, அதாவது திருஷ்டத் புரி அப்படிங்கிறது முன்காலத்தில் சொல்லப்படுகிறதாம். இந்த ஊர் வந்து திருஷ்டத் புரி, ஒரு திருஷ்டாந்தம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்துக்குமே ஒரு உதாரணம்னா அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது சுவாமி அது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்கிறாரு. இந்த ஊர் பெருமாள் அப்படியே திருஷ்டாந்தமாக விளங்கக்கூடியவராம். அவர் யார்? பத்தராவி பெருமாள் என்னும் திருப்பெயருடனே கடலரசனின் திருமகளால் தாயாரை ஏற்றுக்கொண்டவர் அப்படின்னு உட்பல விமான நிழலே வருண தீர்த்த கரையிலே கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே வருணனுக்கும் காட்சி அளித்த பெருமாளாக ஜெகநாத நான் பாவ ஏகம், அதாவது வழிபடுவோருக்கெல்லாம் அருளக்கூடியவனாக பெருமாள் இருக்கிறான் அப்படின்னு இந்த தலத்தினுடைய வரலாறை தியான ஸ்லோகமாக சொல்கிறார். நிகர் அற நின்ற ஊரில் நித்திலத்து எந்தை வாழி அப்படின்னு வரதராஜ பாகவதம் சாதிக்கிறது. இந்த பிராட்டியை கடலரசன் பெற்றார். மலையரசன் யார்? பார்வதியை பெற்றவன் மலையரசன். கடலரசன் என கடல்லேருந்து வந்தவ பிராட்டி. அதனால தான் கடலரசன் பெற்றவளாக இந்த இவனுக்கு தன்னுடைய மகளை பெருமாளோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறானாம். பெருமாளோட சேர்த்து வைக்கச்சே பெருமாள் கோவிச்சுன்னு இருக்காராம். அவரை எப்படி சமாதானப்படுத்துறது? பெருமாளுக்கு சமாதானப்படுத்தணும்னா ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போருமாம். என்ன வார்த்தைனா, அவள் என்னை பெற்ற தாயாரை போல அப்படின்னு, என்னை பெற்றவளைப் போல, என்ன இருந்தாலும் அம்மா அப்படின்னா அதற்கு ஒரு தனி மரியாதை. பெருமாள்கிட்ட அந்த வார்த்தை சொன்ன உடனே பெருமாள் ஏற்றுன்றாராம். என்னை பெற்ற தாய் போன்றவளே அப்படின்னு உரிமையோடு திருமகளை அழைக்கிறார். அப்படி தன்னுடைய மகளை பெற்றவளாக பாவித்து பெருமாளிடம் சேர்ப்பித்ததனால பெருமாள் கூட இணைந்து வாழும் ஒரு பெருமாளையும் தன்னுடைய பெண்ணையும் சேர்த்து பெருமாளிடம் பிரார்த்தித்ததாக கடல் அரசனுக்கு இங்கே ஒரு ஏற்றம் தருவதாக
இந்த வேண்டுதல், அதனால தான் கடனரசனுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். இது அது மட்டுமல்ல, இந்த ஊரில் இருக்கக்கூடிய விசேஷங்கள், நின்ற ஊர் அப்படின்னா என்ன? நின்ற ஊர், திரு நின்ற ஊர்னு முதல்ல பார்த்தோம். திருன்னா திருமகள் நின்ற ஊர் மட்டுமல்ல. திரு அப்படின்னா கல்விக்கும் உகந்ததானது, செல்வத்திற்கும் உகந்ததானது, அனைத்து விதமான செல்வங்களும் சேர்ந்ததுதான், அதன் உள் வருவதுதான் கல்வி செல்வம். அதனால் கல்வி செல்வம் தனி அல்ல, அந்த திரு அனைத்து செல்வங்களும் இந்த பெருமாளை சேவித்தால், தாயாரை சேவித்தால் நம் உள் நின்று கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்தது தான் திரு நின்ற ஊர் என்று சாதிக்கிறார். இதில் திருமங்கையாழ்வானுடைய ஒரே ஒரு பாசுரம் பார்க்கலாம். அதாவது 2ஆம் திருமொழியில் வரக்கூடியது, 5ஆம் பத்தில் 2ஆம் பாசுரமாக, பூண்டு அவர் தம் பிறர்க்கு அடைந்து தொண்டுபட்டு பொயின் நூலை மெய்நூல் என்று என்றும் ஓதி மாண்டு அவத்தம் போகாதே வம்மின் எந்தை என் வணங்கப்படுவானை கணங்கள் ஏத்தும் நீண்ட அத்தை கருமுகிலை எம்மான் தன்னை நின்ற ஊர் நெத்திலத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கனல் எரிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல்மல்லை தலசயனத்தே. அதாவது ஆழ்வார் மங்களாசாசனம் கடல்மல்லை திருசயனத்தையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணுறதாக, திருநின்ற ஊரிலே குளிர்ந்த முத்துக்கள் போல் விளங்கக்கூடியவன். நித்திலம் அப்படின்னா முத்து, நித்திலத்து தொத்து அப்படின்னா முத்து குவியலாக விளங்கக்கூடியது. பெருமாள் முத்து குவியலாக இருப்பானாம். சென்று நாடி அப்படின்னுச்சே முத்து குவியல். முத்து குவியல்னா அது எப்படி சுவாமி? ஒன்றும் விளக்கமாக இல்லையே. முத்து குவியல் அப்படின்னா மற்ற கோமேதகம், வைரம், வைடூரியம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், பார்த்த உடனே நமக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தாது. நீங்கள் பார்த்துருப்பீள், நம்ம கையில் வைரம் வைடூரியம் போட்டுருக்கோம், அதை அணிந்து கொள்பவர்கள் அதை எடுத்து கையில் ஆகிருதியாக பெறுபவர்களுக்கு தான் அந்த குளிர்ச்சியை உணர்த்தும். ஆனால் முத்து இருக்குல்ல, அந்த முத்து குவியலாக நாம் பார்த்தாலே அதனுடைய ஆக்கர்ஷண சக்தியானது ஒரு வெப்பத்தை தணித்து குளிர்ச்சியை அருளக்கூடியதாக இருக்குமா முத்து குவியல். அந்த முத்துக்குவியலோடு பெருமாளை ஒப்பிடுறார். நித்திலத்தை முத்துக்குவியலாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் தொலைத்து, அவனுடைய கடைக்கண் பார்வை பட்டாலே போரும், உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் வெப்பங்கள் எல்லாம் தொலைத்து குளிர்ச்சியாயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உனக்கு நல்ல கதி வந்து சேரும், அனைத்து வெப்பம் போயிடும்னா என்ன, கெட்டவையெல்லாம் தீர்ந்து நல்லவை உனக்கு அருளப்படும் அப்படிங்கிறது தான் பெருமாளை பார்த்து. அதனால்தான் முத்துவோடு பெருமாளை நித்திலத்துன்னு உதாரணப்படுத்துகிறார். பயனற்ற செயல்களை செய்ய தொடங்குகிறாராம். பூண்டு அவத்தம் பிறர்க்கு அடைந்து. பயனற்ற செயல்களை செய்ய தொடங்குதல் அப்படின்னா ஆழ்வார் நான் முதல்ல பார்த்தோம், நிறைய ஊர்களை தாண்டி நிறைய அனுபவத்தோடு வந்திருக்கார். ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் சொல்லக்கூடியது, ஆழ்வார்கள் சொல்லக்கூடியது பெருமாளை மட்டும் மங்களாசாசனம் பண்ணுறாருன்னு இல்லை, அந்த பெருமாள் எப்படி பக்தியை மற்றவர்களுக்கு கொடுக்கிறார், எப்படி பக்தர்களை ஏற்றுக்கொள்கிறார், பக்தர்கள் கிட்ட என்னென்னலாம் குறைகள் இருக்கு அத்தனை குறைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் பக்தனாக இருந்தானேயானால். அப்படிங்கிறதுனால என்னென்ன இருக்கு, நாம எல்லா செயலும் செய்கிறோம், அப்போ நம்மளுக்கே தெரியாது எது பயனுள்ள செயல் எது பயனற்ற செயல் அப்படின்னு. பயனற்ற செயல்களை செய்தாலுமே தகுதியற்றவரை சார்ந்து வணங்கி பயனற்ற நூல்களை கண்டு உணர்ந்து படித்து பயனற்ற முறையில் மரணத்தை அடைபவர்களே அப்படின்னு சொல்றார். பொய்நூலை மெய்நூல் என்றும் ஓதி. நம்மளுக்கு வித்தியாசமே தெரியல சுவாமி, எது உண்மை எது பொய் எதுன்னு ஒன்றும் புரியல, நம்ம கண்ணை நம்மால் நம்ப முடியலன்னு, எது உண்மை எது பொய்ன்னே தெரிய மாட்டேங்கிறது சமயத்தில், எது பொய் நூல் எது மெயின் நூல்னு தெரியல.
அந்த மாதிரி எதுன்னு தெரியாமல் என்றும் ஓதி காலகாலத்துக்கும் அதே செஞ்சுன்னு இருக்கும். எது உண்மையானது, எது நமக்கு நம்முடைய கர்மாக்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியது, எந்த ஸ்லோகத்தை எதற்கு படிக்க வேண்டும் இருக்கு இல்லையா, அது சரியாக புரியல அப்படின்னா 40 பஸ்ஸு போகிறது திருவல்லிக்கேணியிலேருந்து மயிலாப்பூர் வழியாக. ஆனால் நாம் இறங்குற இடத்துக்கு எந்த பஸ்ஸு போகணும்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏதோ பஸ் வருது, அவசரம் ஏறி உட்காரோம், எப்படியும் அந்த பஸ்ஸை கொண்டு போய் விட்டுருன்னா, திருவல்லிக்கேணியில் ஏறினா அது மயிலாப்பூரில் கொண்டு போய் விட்றதுன்னா சுற்றிண்டு எல்ஐசி சுற்றின்னு வந்ததுனே அவ்வளோ நாள் ஆகும். எப்போ போய் இறங்குறது நாமோ? ஒரு உதாரணத்துக்கு அந்த மாதிரி எதை நாம் செய்தால் நல்கதியை அடைய முடியும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அதை தெரிந்து கொண்டு செய்யணும். அப்படி இல்லைன்னா முறையான மரணத்தை தவிர்த்து அப்படிங்கிற பயனற்ற முறையில் மரணத்தை அடைந்து அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். மெய்நூலை பொய்நூலை மெய்நூல் என்று என்றும் ஓதி மாண்டு அவத்தம் போகாதே, அந்த பக்கம் போகாதே, அவர் தம் பக்கம் நீ போகாதே. வம்மின் எந்தை என் வணங்கப்படுவானை என் தந்தையாக நினைத்து என்னால் வணங்கத்தக்கவனும் அடியார்களால் எம்மான் தன்னை நின்ற ஓர் நித்தலத்தை திரளாக வந்து வழிபடக்கூடியவனுமாக இருக்கின்ற எப்படிப்பட்டவன் அவன்? நீண்ட அத்தை, அழியாத பொருளாக இருக்கக்கூடியவன், கருமுகிலை கார்முகில் போல் விளங்கக்கூடியவன். அந்த கருமுகிலை அப்படிங்கிற வார்த்தை பெருமாளுக்கு நிறைய உபயோகப்படுத்துகிறார். ஏன்னா கருமுகில் சூல் கொண்ட முகில் அப்படின்னு சொல்லுவான். நீர் கொண்ட முகில், எல்லா இடத்திற்கும் மழையை பெய்கிறது, அதற்கு வித்தியாசமே கிடையாது. இந்த இடத்திற்கு தேவை, இந்த இடத்திற்கு தேவையில் அவரவர்களுக்கு ஏற்றபடி எடுத்துக்க வேண்டியது. செம்மண் நிலத்திலே பெய்யக்கூடியவன் செம்மண்ணாக மாறக்கூடியது, அதுவே கருங்கல் நிலத்தில் பெய்யக்கூடியவன் வழிந்தோடி எங்கோ போய் விடுகிறது. அது பெய்யறத பெய்யும், முன்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? பகவான் எல்லாருக்கும் கருணை காமிக்கக்கூடியவன், கருணை செய்யக்கூடியவன், பக்தவத்சலன். நாம் எவ்வளோ ஏற்றுக்கிறோம் அதுதான் இருக்குது. அவனுக்கு வித்தியாசம் இல்லை, நமக்கு நாம் செய்த கர்மா இங்கே வித்தியாசப்படுகிறது. அதனால் கருமுகிலை எம்மான் தன்னை நின்ற ஊர் நித்திலத்தை அப்படின்னு திருநூரில் முத்து போல் வழங்கியவன். நித்திலத்தை தொத்தா சோலை காண்டவத்தை, காண்டவ வனத்தை நெருப்பினால் எரிக்கச் செய்தவன். இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம நாராயணியத்திலேயே பார்த்தோம். காண்டவ வனம் அப்படிங்கிறது எப்படி அந்த இடத்தை தாண்டி அதற்காக என்ன பகவான் செய்தான் அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம நாராயணியத்தில். அந்த நெருப்பால் எரிக்கச் செய்தவன், நெருப்புக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும் இல்லையா, அப்படின்னு அவனுக்கு கொடுத்தவன் அப்படின்னு. அப்படிப்பட்ட பெருமாளை எரிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலைசைனத்தே, திருக்கடை மல்லை என்னும் திவ்யதேசத்திலேயே நான் கண்டு கொண்டேன். ஏன்னா பெருமாளை அவ்வளவு தூரம் வந்திருக்கான் என்னை தேடி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நான் அங்கேயே திருக்கடல் மல்லையிலேயே இந்த பக்தவத்சல பெருமான் திருநின்ற ஊரில் இருக்கின்றான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். என்னை உணரச் செய்தவன் அவன் இந்த இடத்திலேயே அப்படின்னு பொருள்பட கூறுகிறாராம் என்று பெரியவாச்சன் பிள்ளை சாதிக்கிறார். இது ஒரு அழகான பாசுரம். இதில் திருமங்கை ஆழ்வாருடைய பக்தியும் அவருடைய பண்பும் அவர் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் தமிழின் அழகும் நமக்கு மிக அழகாக விளங்குகிறது. அடுத்தது பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருடைய ஒரு பாசுரம். இது வெண்பாவில் இருக்கக்கூடியது. சீர் அறிந்து தோழிமீர், அதாவது ஒரு பெண்ணை பார்த்து தன்னுடைய தோழியை பார்த்து சொல்லக்கூடியதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. சீரறிந்து தோழிமீர் சென்று கொணர்ந்து எனக்கு போர்முலை முகட்டில் புட்டுமினோ நேர் அவுணர் போன்ற ஊர் புல் கழுத்தில் பொன்னை மாணிக்கத்தை நின்ற ஊர் நித்திலத்தை நீர். அதாவது அந்த முத்து அப்படிங்கிற வார்த்தை இவரும் உபயோகப்படுத்துகிறார். நித்திலம் அந்த அளவுக்கு ஆழ்வாருடைய வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம் ஆழ்வாருடைய வார்த்தைகள், ஆழ்வாருடைய பாசுரங்கள். நம்ம முதலே பார்த்துருக்கோம், பெரியாழ்வாருடைய பாசுரங்கள் தான் தமிழுக்கே பிள்ளைத்தமிழ் என்ற ஒரு அழகான ஒரு இலக்கணத்தை கொடுத்ததே பெரியாழ்வாருடைய பாசுரங்கள் தான். அதற்கு முன்னாடி பிள்ளைத்தமிழ் என்பது கிடையவே கிடையாது. பெரியாழ்வார் தான் அதை ஆரம்பித்து வைத்தவர். அந்த மாதிரி பல ஆழ்வார்களுடைய வார்த்தைகள் எல்லோரையும்
ஈர்க்கும்படியாக இருந்தன, ஈர்ப்பு சக்தி கொண்டவைகளாக இருந்தன அப்படிங்கிறது தான் உதாரணம். அந்த வார்த்தை நித்திலத்தைங்கிற முத்து போன்ற அப்படிங்கிறது இவரை ஏற்றுக்கிறார். அதாவது எம்பெருமான் கிட்ட போரிட்டு எதிர்த்த அசுரர்கள் எல்லாரும் அழியும் வண்ணம் அம்பெருமானை யாரு பொன்ற ஊர்புல் கழுத்தில் பொன்னை மாணிக்கத்தை எதில் சுமந்து வரார்? கருடன் தன்னுடைய கழுத்திலே சுமந்து வராராம் கருடன். அவன் எப்படிப்பட்டவன்? மாணிக்கத்தை போன்றவன், பொன்னை போன்றவன். பொன்னை மாணிக்கத்தை நின்றவன். அவன் எங்கிருக்கான்? திருநின்ற ஓர் நித்திலத்தை, இந்த திருநின்ற ஓர் என்ற திவ்யதேசத்திலே முத்து போன்றவனாக விளங்கக்கூடியவன். தோழிகளோடு அவன் பெருமையை அறிந்த நீங்கள் இங்கு கொண்டு வந்து என்னோடு சேர்ப்பீர்கள், தோழிகளே நீங்கள் என்னிடம் அவனை சேர்ப்பீர்கள் அப்படின்னு ஒரு பாடலாக பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருடைய பாசுரம் விளங்கிடுது. அதாவது என்னன்னா, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவன் பக்தவத்சலன், எல்லாருக்கும் அருளை பொழியக்கூடியவன். அவனிடம் என்னிடம் அவனை கொண்டு வந்து சேருங்கள், அவனை என்னிடம் கொண்டு வந்து சேருங்கள், என்னை அவனிடம் அழைத்து செல்லுங்கள். அப்படின்னா நான் இன்னும் வழி தெரியாமல் நின்றுருக்கேன். என்கிட்ட பலவிதமான கர்மாக்கள் இன்னும் இருக்கு, அது தொலைவதற்கு நீங்கள் வழி செய்யுங்கள் அப்படின்னு நீங்கள் தோழிமீர் அப்படின்னு சொல்றது என்ன உதாரணத்தை காட்டுறது அப்படின்னா, ஒரு ஆச்சாரியன் மூலியமாக அவனை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. என்னை அவனிடம் அழைத்து செல்லுங்கள் அப்படின்னா ஒரு ஆச்சாரியன் இல்லாமல் பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் கிடைப்பது என்பது மிகவும் அரிது. அது ஏன் சுவாமி ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கணும்? ஏன் நம்ம நேரம் பெருமாளை அடைய முடியாதா? பெருமாள் நம்ம கிட்ட நேரம் வரமாட்டானா? தாராளமாக வருவான், தாராளமாக வருவான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் நாம் தெரிஞ்சுக்கணுமே, பக்கத்தில் நிற்கிறது பெருமாள் தான் அப்படின்னு யார் நமக்கு உணர்த்துவா? ஏன் பெருமாளே உணர்த்துறான்? எப்படி? இப்போது உதாரணத்துக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே இப்போது ஒரு லேப்டாப்பை திறந்தோம்னா அல்லது இதில் திறந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கையில் இருக்கிற ஒரு கேட்ஜெட்டில் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கிறது. அந்த இடத்துல உள்ளுக்குள்ள செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த செட்டிங்ஸ் உள்ள இருக்கிற இந்த 15 திங்ஸ் ஐட்டத்தில் ஒரே ஒரு ஐட்டத்தில் உள்ளே போய் கிளிக் பண்ணால் நம்ம உடனே நினைத்ததை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு நமக்கு தெரியணும். பக்கத்தில் யாராவது இருந்தால் அவ்வளோதானே, இதுதானே உனக்கு இதோ பாருங்க செட்டிங்ஸ் உள்ளப்போ இங்கே மாற்றிக்கோ வந்துடும், சொல்லிடுவாளா மாட்டாளா? ஆனால் நாம் உட்காந்து தேடணும்னா எவ்வளோ நாழி ஆகும்? அதுவும் ஒரு 60 வயசுக்கு மேலே ஆகிடுச்சுன்னா, 20 வயசாக இருந்தால் பரவாயில்லை, 60 வயசுக்கு மேலே ஆகிடுச்சுன்னா எவ்வளவு தேடல்கள் தேவையாக இருக்கும். ஒரு ஆச்சாரியன் பக்கத்தில் இருந்து சொன்னால் அது ஒரு நிமிஷத்தில் முடியக்கூடியது. சமயத்தில் நமக்கு ஒரு நாள் ஆகலாம், கிடைக்காமலும் போகலாம். உதாரணத்துக்கு இந்த மைக்ரோசாஃப்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா? லேப்டாப்பில் நம்ம திறந்தோம்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இருக்குது, வேர்டு இருக்குது, எக்ஸல் இருக்குது, அதில் ஒரு 7-8 இருக்குது. வெறும் எக்ஸலில் செய்யக்கூடியது அத்தனையுமே நாம் வேர்டில் செய்யலாம். 90% வேர்டில் செய்யக்கூடியது அத்தனையுமே எக்ஸலில் செய்யலாம். எவ்வளோ பேருக்கு தெரியும்? எவ்வளோ பேருக்கு புரியும்? அதை நம்ம கையில் எல்லாம் இருக்குது, ஆனால் அதை உபயோகப்படுத்துவதற்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் தேவை. ஏன் அந்த இன்ஸ்ட்ரக்டர்னா நாம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே இந்த லைஃபே போயிடும் சுவாமி. இன்னொருத்தர் இருந்தார்னா கொஞ்சம் ஈஸியாக விளக்கமாக மிக நுட்பமாக நேர்த்தியாக சீக்கிரமாக தெரிஞ்சுக்கலாம். அதைத்தான் சொல்கிறார் அவர் தோழிமீர் அப்படின்னு சொல்கிறார்.